ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம். அந்த இடத்துல பூண்டு இல்லாதனால நாங்கள் போடலை. உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, போட்டு நல்லா நல்லா மைய வதங்கிடணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் அது வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு சின்ன லெமன் சைஸு கொஞ்சம் புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கங்க. கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதாங்க. அப்படியே மூடி வச்சு கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் குழம்பு வற்றியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். பொறுமையாக உடச்சி ஊற்றணுன்னா அப்படியே இருக்கும், கலக்கி விடக்கூடாது. அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க ஒரு 5-6 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கீரல் போட்டு அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.